உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவை ஆளப்போவது யார் என்பதை தீர்மானிக்கும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கின்றன. தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை காக்கவும் நலத்திட்டங்களை கேட்டு வாங்கி வரவும் நம் மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் முக்கியம் என்பதால் தான் ஒவ்வொரு கட்சிகளுமே எப்படியாவது ஜெயித்து அதிக எம்பிக்களை பெற்றுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு களத்தில் இறங்கி இருக்கின்றன. அதுவும் தமிழகத்தில் தேர்தல் ஃபீவர் கொஞ்சம் அதிகமாகவே அனல் வீசிக் கொண்டிருக்கிறது. ஆளும் கட்சியான திமுக மக்களுக்கு செய்யும் அட்டூழியங்களை எடுத்துச் சொல்லி மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் அதிமுக ஒருபுறம் களத்தில் இறங்கி ஜோராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. எதிர்கட்சியாக இருந்தாலும் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகி கொண்டிருக்கும் அதிமுகவை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் விழிவுதுங்கி தட்டு தடுமாறிக் கொண்டிருக்கிறது திமுக. இந்த இடத்தில் நானும் ரவுடிதான் என்று வாண்டடாக வந்து வண்டியில் ஏறிக்கொண்டிருக்கிறது பாஜக. ஆனால் களத்தில் பாஜக என்ற ஒரு கட்சியையே மக்கள் மதிக்கவில்லை, கவனிக்கவும் இல்லை. அதனால் தான் இன்னமும் அதிமுக விசஸ் திமுக என்ற போட்டிதான் களத்தில் இருக்கிறது. இந்த சூழலில் தான் தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கும் அதிமுக விசஸ் திமுக என்ற அரசியல் போரில் இறுதி வெற்றியை தீர்மானிக்க போவது எது என்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது. போதைப் பொருள் கலாச்சாரத்தை கடைக்கோடி கிராமம் வரை பரவவிட்ட திமுகவின் தெனாவெட்டா, முதலீடு என்ற பெயரில் நாடு நாடாக டூர் போய் வந்த முதல்வரின் ஜாலி பயணங்களா, பல பெண்களின் தாலியை அறுத்த கள்ளச்சாராய மரணங்களா, பால் விலை உயர்வா, மின்கட்டண உயர்வா, உரிமை தொகை மறுக்கப்பட்ட பெண்களின் கோபமா, ஊழல் செய்து பதவியை இழந்து தவிக்கும் அமைச்சர்களா? எது இந்த தேர்தல் வெற்றியை தீர்மானிக்க போகிறது? அல்லது மக்களுக்காக பாடுபட்ட அதிமுகவே எங்களை ஆண்டிருக்கலாம் என்ற மக்களின் எண்ணங்களா? விவசாயிகளை பாதுகாத்த எடப்பாடி கே பழனிசாமியின் நிர்வாக திறமையா? எந்த பிரச்சனை என்றாலும் மக்களோடு மக்களாக களத்திற்கு வரும் அதிமுகவின் அரவணைப்பா? எது இந்த நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை தீர்மானிக்க போகிறது என்பதை இன்னும் சற்று நாட்களில் கண்கூடாக பார்க்க போகிறது இந்த தமிழ்நாடு. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.